ஹாட்ரிக் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எப்படி முதல் படம் இயக்குனராக கோமாளி, அடுத்த படம் நடிகர் இயக்குனராக லவ் டுடே, இப்போது ஒன்லி நடிகராக வேற ஒரு இயக்குனர் படத்தில் அடித்து 3லையுமே அவர் ஹேட்ரிக் கொடுத்தாரு. அவர் அழகாக இந்த படத்தின் மூலமாக தன்னை ஒரு வெற்றி பாதை நாயகனாக வந்து தன்னை வெளிப்படுத்திட்டாரு. இது தவிர படத்தில் வந்து மிஷ்கினுக்கு ஒரு பிரபலமான கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அனுபமா அவங்களும் படத்தில் அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா கூட கிடைச்ச ஸ்பேசஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும்போதும் சரி, காலேஜ் லெக்சராக வரும்போதும் சரி, அவங்க 2 விதமான பெர்ஃபார்மன்ஸையும் அழகாக கரெக்டாக அதை பிரித்து அவங்க பண்ணியிருக்காங்க. பர்சனலாக ஜார்ஜ் மரியானுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட ஒரு சாதாரணமாக பேசினாலே அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு நம்ம எங்கேயோ பார்த்த ஒரு மனிதனுடைய சாயல் இருக்கும். அவர் டைலாக்டில் ஒரு சின்ன ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸை கிளைமாக்ஸில் ஒரு சீனில் கொடுத்து ஆடியன்ஸை மொத்தத்தையும் தியேட்டரில் சைலண்ட் ஆக்கி அவங்க எல்லாத்துக்கும் சோக்கு வர வச்சு சில பேர் கண்ணீர் கூட வர வச்சாருன்னா அந்த கேரக்டர், அதை டைரக்டர் அதை வடிவமைச்சு முதமும் அதை உள்வாங்கி அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம்.